அமெரிக்கால தற்சமயம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அமெரிக்கால வந்து குடியுரிமை பெற்றவர்கள், கிரீன் கார்டு பெற்றவர்கள், யாரா இருந்தாலும் வந்து கையில வந்து எப்பயுமே ஒரு ஐடி கார்டோட தான் வெளியில போறாங்க. ஏன்னா அங்க வந்து சோதனை நடக்குது. அதாவது மக்கள் வந்து என்னன்னா சட்டவிரோதமா குடியேறவங்க எல்லாத்தையும் வந்து ஜெயில அடைக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு கொண்டு போறதுக்கான பணிகள் வந்து நடைபெறுகிறது. சோ மக்கள் அங்க வந்து கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. அதாவது கிரீன் கார்டு வச்சிருக்கவங்க ஒரு குடியுரிமை பெற்றவங்க வந்து பிரச்சனை இல்லை. ஸோ மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. எப்படா வந்து நம்ம மாட்ட போறோம் அப்படின்றனால வந்து பல பேர் வந்து என்னன்னா சட்டவிரோதமா குடியேறின பல பேர் வந்து வேலைக்கு போகாம எப்படி ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்ற விஷயத்த தான் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இருந்தாலும் பல பேர் வந்து மாட்டிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் வந்து 7 லட்சம் பேர்னு வந்து சொல்லப்படுது. இது என்னன்னா முதல் கட்டமா வந்து 104 பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா பிளைட் மூலமா வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. சோ கை விலங்கிடப்பட்டு வந்தாங்க, மனித உரிமை மீறல், சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டது. வந்து 487 இந்தியர்கள் வந்து வரப்போறாங்க. அமெரிக்க காவல்துறையில இருந்து 298 பேரோட லிஸ்ட் வந்து கொடுத்திருக்கதா வந்து சொல்லப்படுது. அமெரிக்காவை நோக்கி வந்து செல்லக்கூடிய மக்கள் இதுல வந்து நேர்மையான முறையில வந்து விசா பெற்று வந்து போறவங்க ஒரு ஸ்டேஜ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து மேரேஜுக்காக அமெரிக்க பெண்ணை வந்து கல்யாணம் பண்றது, சோ இப்படி போறவங்க இருக்காங்க. சோ இதை தவிர வந்து என்னன்னா மெக்சிகோ வழியா கடந்து செல்பவர்கள், அமெரிக்க எல்லைக்குள்ள வந்து சட்டவிரோதமா நுழைபவர்கள், இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா மத்திய அமெரிக்க நாடுகள் வழியா, அதாவது ஹாண்டுராஸ், எஸ்செல்வர், குவாண்டமாலா, சோ இந்த மாதிரி பகுதிகள் வழியா போறவங்க இவங்களும் வந்து என்னன்னா சட்டவிரோதமா தான் போறாங்க. அது வந்து மெக்சிகோ வழியா போறது அது ஒரு மாற்றுப்பாதை. சோ இன்னொருத்தவங்க மத்திய கிழக்கு நாடுகள் வழியா போறது இன்னொரு ஒரு மாற்றுப்பாதை. இங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றக்குழு இருக்கு, கடத்தல்காரர்கள் இருக்காங்க, சில அபாயங்கள் இருக்கு. இதை மீறி தான் போறாங்க. இப்ப மெக்சிகோ வழியா போறவங்களும் மாற்றவங்க இருக்காங்க, இந்த வழியா போறவங்களும் மாற்றவங்க இருக்காங்க. இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா தென் அமெரிக்க நாடுகள் வழியா போவாங்க. கொலம்பியா, ஈக்குவடார், வெனிசுலா, சோ இந்த வழியா போறவங்க இவங்க வந்து என்னன்னா அடர்ந்த காடுகள், இங்கிட்டு வந்து கடத்தல்காரங்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில வருவாங்கன்னு தெரியும். சோ அவங்ககிட்ட இருந்து மணியை சுருட்டுறது, சோ பல விஷயங்கள் வந்து இல்லீகல் விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா நீங்க ஒரு தப்பான விஷயத்துல போறப்ப அந்த தப்பான விஷயத்துல இருந்து எப்படி மணியை சுருட்டலாம்னு சொல்லி இதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்கும். சோ இப்படி போய் வந்து பல பேர் தங்களுடைய உயிரை இழந்தவங்க இருக்காங்க. சோ மிச்சம் வந்து என்னன்னா ஒரு 100ல ஒரு 5% தான் வந்து கரெக்டா வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. இன்னொரு வழி வந்து பாத்தீங்கன்னா கரிபியன் தீவு வழியா போவோம். இவங்க வந்து என்ன கடல் வழியா வந்து அமெரிக்க எல்லைகளுக்குள்ள நுழையிறதுக்கான முயற்சிகள்ல இருப்பாங்க. சோ இந்த வழியா போய் கஷ்டப்பட்டு நடந்து போறவங்க இருக்காங்க. இதுலயே வந்து நம்ம வந்து எத்தனையோ நியூஸ்லாம் கடல் வழியா போய் வந்து எத்தனையோ பேர் குழந்தைகளோட வந்து கடல்ல விழுந்து இறந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் எத்தனையோ பேர் சிறைப்படுத்திருக்காங்கன்றது நம்ம நியூஸ்ல வந்து நிறைய கேட்டிருக்கோம். வந்து என்னன்னா மாணவர்களா போவாங்க. மாணவர்களா போய் அங்க படிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். சோ அங்கேயே வந்து என்னென்ன தப்பு செய்ய முடியுமோ அதுக்கான விஷயங்களை சட்டவிரோதமா இருக்கிறதுக்கான வழிகளை மேற்கொள்வாங்க. சில பேர் தொழில் செய்யறதுக்காக போயிட்டு அப்படியும் சில பேர் வந்து சட்டவிரோதமா பண்றவங்க இருக்காங்க. சில பேர் இதுக்காக போலி திருமணங்கள், ஒரு அமெரிக்கா பெண்ணை வந்து திருமணம் செய்வாங்க. அதாவது நேர்மையான முறையில வந்து திருமணம் செய்யறத பத்தி நம்ம சொல்லல, சட்டவிரோதமா திருமணம் செய்யறவங்க இருக்காங்க, அதாவது இல்லீகல் முறையில. அமெரிக்கால வந்து சட்டவிரோதமா குடியேறிய மற்ற நாட்டவர்கள்னா 10ல இருந்து 11 மில்லியன் மக்கள் வந்து இருப்பாங்கன்னு வந்து சொல்லப்படுது. இப்ப வந்து என்னன்னா அங்க வந்து தேடுதல் வேட்டை நடக்கிறதுனால எந்த இடத்துலயும் வந்து ஒர்க்கர் வந்து பெருசா வேலைக்கெல்லாம் போறது இல்ல. எப்படா பிடிபடுவோம் அப்படின்ற ஒரு பதற்றத்தோட தான் இருக்காங்க. இந்த உலகத்துல வந்து எல்லா மனிதர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா போனாதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு இல்ல, இருக்கிற நாட்டிலேயே இருந்து வந்து நீங்க சிறந்து விளங்கலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. வாய்ப்பை வந்து நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு.